பிராமண வடிவத்தை வந்துட்டோம். இப்போ நான் என்ன சொல்றேனோ நீங்க கேட்கணும். புரியுதோ? ஆனா என் பேச்சை நீங்க மீறப்படாது. சரிதானா? பேச்சா மீறப்படாது. இப்ப பிராமணன் சொன்னா நீங்க இப்ப சராசந்த நாட்டுக்கு போனதும் அவன் நாட்டுக்கு போனதும் அவனை பார்த்ததும் ஆசீர்வாதம் வந்து நுடுது, ஆசீர்வாதம் வந்து நுடுது, ஆசீர்வாதம் வந்து நுடுது. சொல்லுங்க. நீ சொல்ற அப்படியா? ஆசீர்வாதம் வந்து நுடுது, ஆசீர்வாதம் வந்து நுடுது, வந்து நுடுது, ஆசீர்வாதம் வந்து நுடுது. இப்படித்தான் சொல்லணும். அவளை பார்த்ததும் நீங்க சொல்லுங்க. அவள் என்னையேதான் நோக்கி கொண்டிருக்கா. ஏண்டா ஏன் பகவானே இந்த வீம அர்ஜுன துறையா நம்பி வந்தேன். வீமா அர்ஜுன நம்பி வந்தீங்க. அவன் சத்தத்தை சராசந்த சத்தத்தை கேட்டதுமே இவ ரெண்டு பேரும் எங்கடா போயிட்டா? வா சூத்துக்கு ஆப்புக்கு போயிட்டா. நீ அவளை நம்பி வந்த பறக்கிறான் வை அறுத்துட்டு இருக்காள்வா. பறந்துட்டு இருக்காள். இப்ப வீமா மாமாவா என்ன நீங்க ஒரே ஓட்டம் ஓடுறீங்க? வழி போய் பார்த்துட்டு வந்தேன். எந்த பக்கம் ஓடுறது? எந்த பக்கம் போறது? ஏ அர்ஜுனா என்ன நீங்க மாமான்னு கூப்பிடப்படாது. என்ன மாமான்னு கூப்பிடப்படாது. சரி மாமா, அவனு மாமான்னு கூப்பிட மாட்டேன். சரி மாமா மாமான்னு கூப்பிட மாட்டேன். அப்புறம் என்ன கூப்பிடுற? அப்படி கேட்டு நான் பெரிய ஐயர். சொல்லவே சொல்ல நீங்க பெரிய ஐயர் தான். பெரிய ஐயர் தான். நீ நட ஐயர். நான் நட. இவர் சுண்டி ஐயர். என்ன நீ கூப்பிடணும்னா பெரிய ஐயரே அப்படி இவாளை கூப்பிடணும். நான் கொஞ்சம் நடு ஐயர்னு கொஞ்சம் சின்ன ஐயரேன்னு கூப்பிடுவேன். புரியுதோ? என்ன நீ பெரிய ஐயர்னு கூப்பிடணும். அங்க போய் மாமான்ற வார்த்தையை மறந்துருங்க. என்னடா மாமான்ற வார்த்தையை மறந்துருங்க. ரெண்டு பேரும் ஒரே ஓட்டம் ஓடுறாங்க. ஏன் பேரு பகவானா ஓடுறாங்க? பெரிய அவரு அரியா பசங்க கொஞ்சம் ஒல்லியாக ஓடுறாங்க. நீங்க குண்டா இருக்கிற ஓட முடியாது. உண்மை அதான். இவ குண்டா இருக்கா? ஆமா, அதான் ஓட முடியாது. ஆமா. நடையரே கோலத்தை கழிப்பிடுவாங்க. என்ன படிச்சுக்கோ சொல்லுங்க. சின்னையரே என்ன வேக வேகம்
கவனப்பிள்ளை வாங்க இப்போ நம்ம பிராமண வடிவத்தில் வந்திருக்கோம். ஆமா அங்க போயிட்டு நீ பிராமணன்னு சொன்னா முதல்ல பிள்ளையார் தோத்திரம் கேட்டா என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றது? பிள்ளையார் தோத்திரம் சொல்லணுமே. நீதான் சொல்லி கொடுக்குறா. நான் சொல்றது நல்லா புரியுது. அவன் சொல்லு. சுக்லாம்பரதரம் 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 விஷ்ணு விஷ்ணு சசிவர்ணம் சசிவர்ணம் பிரசன்னவதனம் பிரசன்னவர்ணம் வித்யாய வித்யாய சௌப்பியாமி சௌப்பியாமி. இது பிள்ளையார் தோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோ. இத கரெக்டா சொல்லணும். இன்னொருத்தர் சொல்லுங்க. எப்படி சொல்லு? சுக்லாம்பரதரம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு விஷ்ணு சசிவர்ணம் சசிவர்ணம் பிரசன்னவதனம் பிரசன்னவர்ணம் வித்யாய வித்யாய சௌப்பியாமி. கொடிகோ ஏய் என்ன போட்டுக்கோ? இன்னும் ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வரல. ஓஹோ நீங்க சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் சுத்து வரணும். சுக்லாம்பரதரம் சுத்து வரணும். ஏன் சுக்லாம்பரதரம் சுத்து வரணும். விஷ்ணு 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 சசிவர்ணம் சசிவர்ணம் சகிலா வரணும். வாங்க என்னுடைய மருமகன் கந்தனை கொண்டவன் யார்? அந்த யாதவ நாய கண்ணன். அவனை கண்டால் அவன் சின்னதி போட்டினான். ஏதாடா கூப்பிடுறா? என் மருமகன் கொண்டவன் பாத்தியா? வெங்கல கடையில ஆன பூந்த கதையா போச்சுராஜே. ஏய் நடையிலே சின்னகிரே ஏண்டா பெரிய நான் இவார நம்பி வந்தா இவா ரெண்டு பேரும் ஒரே ஒட்டை பிடிச்சு வர்றாளே. நடையிலே ஏண்டா என்ன இவ ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரிஜினலா இருப்பேன். ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்களோ? ஆமா. ரெண்டு பேரும் யாரை செய்வனை வச்சுட்டா? செய்வினையா? ஆமா. எடுக்கிற ரெண்டு அந்த செய்வனையா? செய்வனை எல்லாம் மூக்குல அவங்க கூத்துல வச்சுக்கிறாங்க. ஆமா. சரி. நீங்க என்ன என் பேச்சு கேட்பீங்களா? கேட்பீங்களா? புரியுதோ? சுக்லாம்பரதம் எல்லாம் வரணும். சுக்லாம்பரதம் எல்லாம் வரணும். சுக்லாம்பரதம் அஜா வரணுமாமே. நீ கசிந்தே சொல்லு. சுக்லாம்பரதம் 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 சசி விஷ்ணு இவ வாயில செருப்பு போட்டு வச்சு சரி அதை விடுவோம். சுப்ரா பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோ. நவகரக தேவதாய நமக நவகரக தேவதாய நமக நவகரக தேவதாய சுப்பிரமணியாய நமக சுப்பிரமணியாய நமக சிவ சுப்பிரமணியாய நமக சிவ சுப்பிரமணியாய நமக மாதவாய நமக மாதவாய நமக கேசவாய நமக கேசவாய நமக. இப்படி இப்படி இதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லணும். என் தம்பி கரெக்டா சொல்லிட்டான் மாமா. நீங்க சொல்லு. மாமா சொல்லுங்க பெரியது. அச்ச பட்ட பலபண்டு கொண்டு தேவையா மகன் தேவையா மாமன்
சுப்பிரமணியாய நமக சுப்பிரமணிய நமக நவகிரக தேவதாய நமக நவகிரக நமக சுப்பிரமணியாய நமக சுப்பிரமணிய நமக மாதவாய நமக மாதவ நமக கேசவாய நமக கோசவ நமக கோசவாய நமகடா கேசவாய நமக கோசவாய நமகன்றா பச்சாவா ஒரு ஐயரமா பாருங்க அங்க போய் நல்லா சொல்லணும் புரிஞ்சுக்கோ அதெல்லாம் நீயே சொல்லு உதைக்கில் ஓடு போட்டுட்டு போயிடாதீங்க எல்லாமே நீயே சொல்லு நாங்க கூட நிக்கிறோம் வா போலாம் கடைசி வரைக்கும் அதுதான் நானே வா நீயே தான் அல்ல வேற வழி இல்ல நான் அமௌண்ட் வாங்கிட்டு தான் இங்க கடைசி வரைக்கும் நீயே தான் நான் அமௌண்ட் 5 லட்சம் தரலாம் கடைசி வரைக்கும் நீங்க தான் ஆண்டு வரைக்கும் நீங்க பாரு ஆண்டு வரைக்கும் நீங்க 2 பேரும் பாருங்க அதுக்கப்புறம் நாங்க பாக்குறோம் அடவாரே மாடா மதடி பிராமணர் எப்படி ஐயர் எப்படி நடப்பா சாதுவாயும் நடப்பா ஆமா தம்மு திம்முன்னு நடப்பா திருவண்ணாமலை கோவில முடிச்சு தெற்கு போட்டு பொழுத்தோம் அடி மாரியாத்தா தாய ஐயர்வாக்குல மாரியாத்தா தாய்க்கு பாரு நடையிலே இவன் எங்கேயா போவீங்க அப்பப்ப தவிக்கிட்டு போறாய் அதோ பாரு மாடா கொஞ்சம் பொறு இரு ஹாய் இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா
நடையரே பெரியவரே சின்னய்யரே பெரியவரே நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. அவனுடைய மதில் சுவத்தை சராசனுடைய மதில் சுவத்தை செவிர் செவிர் அது பேர் மதில் சுவத்தை திருட்டுத்தனமா தாண்டணும். தாண்ட வேண்டாம். ஆமா அதானே? ஆமா தாண்டலாம். தாண்டலாமா? சரிங்களா? வாங்க வாங்க வாங்க. எந்த ஒரு பொழுது வரக்கூடாது. சிவதெய்வம் சரதேவிக்கு நரமதியாகத்தை முடிக்க பகிர்ந்தேன். அம்மா ஐயா சரதேவி அண்ணையே ஆதிபராசக்தி இந்த உலகத்தை படைத்த என் அண்ணையே என்னை எடுத்து ஒன்றாக சேர்த்து உயிர் கொடுத்த தெய்வமே உனக்காக இதோ 364 ராஜாக்களை நரமதியாகத்தை முடித்து இந்த உலக கட்சிவனாக வேண்டும். அதனால் அம்மா சரதேவி சரதேவி மதுள் சுவத்தை தாண்டி விட்டோம். இப்போ புரிஞ்சுக்க நல்லா புரிஞ்சுக்க. இப்ப சராசத்தை என்ன செய்துட்டு இருக்கா தெரியுமா? என்ன செய்யறான்? அவன் சரதேவி பூஜை செய்கிறான். அந்த சக்தி மனோன்மணி உத்தமியாரை சக்தி மனோன்மணி உத்தமியாரை பரந்தர சின்னய்யரே இப்ப சராசந்தனே சரதேவி பூஜை செய்து கொண்டிருக்கா. பிராமணர் வாக்கு பேசும்போ உன் நாட்களை என்ன போட்டு கொடுத்ததுன்னு தெரியும். சராசந்தன் சரதேவி பூஜை செய்துகிட்டு இருக்கா. இந்த பூஜையில் அவன் இருக்கும் பொழுது உன்ன வேமான் என்று அவன் கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியலாம். சிம்மத்தாழ்வழி மகனை தெரியும் சொன்னி அம்மா தெரியுமா சொல்றான் பாடுறாடே. பக்கம் விடாதோடான்னு கேட்கறாங்க. அவர் சரதேவி பூஜையில் இருக்கும் பொழுது உன்னை வேமான் என்று அவர் கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியலாம். உன்னை அர்ஜுனன் என்றவர் கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியலாம். ஆனா என்ன கிருஷ்ணன் என்ற கண்ணுக்கு தெரிந்ததானா என்ன பகவான் கண்ணுக்கு தெரிந்து விட்டார். நடையரே சின்னய்யரே அவனுக்கு கரமோ துடி துடிக்கும். எனக்கு கைகாசு கண்ணெடுக்கும். கண்டாவே அவே மாட்டா கண்ட சொன்னா என்ன பகவான் அவனுக்கு தெரிந்து விட்டதானால் அவனுக்கு கரமும் துடி துடிக்கும். எனக்கு கைகால் மிக நடுக்கும்.
நடையிலே சொல்லு மாமா. பெரிய என்ன உன் காதலியில அங்க போட்டு அது நடையிலே பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல அந்த சராசந்தரை பார்த்ததும் ஆசீர்வாதம் வந்து நுடுது, ஆசீர்வாதம் வந்து நுடுது, ஆசீர்வாதம் வந்து நுடுதோ. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம் வந்துடுது, ஆசீர்வாதம் வந்துடுது. நடையிலே நீங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம் வந்து நுடுது, ஆசீர்வாதம் வந்து நொட்டுது, 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 ஆசீர்வாதம் வந்து நொட்டுது. 1000 ஜெர்பியை போட்டு கொளுத்தோம். பயம் முடிந்தோ. மூஞ்ச பாரு, பேசாதீங்க. சொல்லுங்க. பாருங்க, இப்போ அங்க பாத்தீங்களா? பெருத்தோட்ட மரம், பெருத்தோட்ட மரம் பாராட்ட மத வீமஜேனா பாராட்ட மத வீமஜேனா 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 டமாரத்தை வைத்து தயாரா பாராட்ட மத வீமஜேனா வீமஜேனா டமாரத்தை வைத்து தயாரா வீமஜேனா பாராட்ட மத வீமஜேனா 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 டமாரத்தை வைத்து தயாரா பாராட்ட மத வீமஜேனா வீமஜேனா டமாரத்தை வைத்து தயாரா. நடையிலே இது டமாரம், பெருத்தோட்ட மரம். இது என்ன காரணம் தெரியும்? அது என்ன காரணம்? அது ஒரு கலை சராசந்த. ஏய், அவன் ஒரு காலத்துல திக்கி விக்கி செய்ய போகும்போது செய்ய போகும்போது ரிஷபாசூரன் ஒரு அரக்கன். ரிஷபாசுரன், ரிஷபாசூரன் அவன் இவரை போறையை சமப்பலம் புரிஞ்சான். ஓஹோ, என்ன இவனை போல 10,000 சிங்கவலம் 16,000 யானை படம் படைத்தவன் படைத்தவன் அந்த ரிஷபாசுரன். அந்த ரிஷபாசூரன் அவனும் இவரும் போர் புரிந்து அந்த ரிஷபாசூரனை மடித்து மடித்து அவன் தோலை உரித்து அவன் தோலை உரித்து டமாரம் கட்டி வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கா? டமாரம். ஆனா இந்த டமாரத்தை எவன் ஒருத்தன் ஒரே அடியில உடைக்கிறானோ அவன் தான் சராசந்தனை மடிக்கலாம். அதனால் ஆனா இந்த டமாரத்தை பாராட்ட மத வீமஜேனா டமாரத்தை மாற்றிட்டாயானா பாராட்ட மத வீமஜேனா டமாரத்தை மாற்றிட்டாயானா. ஒன்ன போல வீரன் உலகத்தில் எவன் உண்டு, ஒன்ன போல வீரன் உலகத்தில் எவன் உண்டு. இதை நீ உடைச்சுட்டேன்னு சொன்னான். இது நான் உடச்சுட்டேன்னா சராசந்தனை மடிச்சுட்டேன்னு அர்த்தம். அர்த்தம். ஆனா இந்த டமாரத்தை வாங்கி உடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த ஐயர், இந்த பெரிய ஐயர், இந்த பெரிய இங்க பிடிக்கிற ஓட்டம் ஒரேடியா மலம் போட்டு போய் நிப்பான். இது ஒரு குவாட்டர் பாட்டில காருக்கு உடைக்கிறது இல்ல, டமாரம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓ, குவாட்டர் பாட்டில காருக்கு உடைக்கிறது, டமாரத்து உடைக்கிறது. அது உடைக்கிறது, இது உடைக்கிறது. நல்ல வார்த்தை பேசுறாங்க. விடிஞ்சு உனக்கு பழந்த என்ன பழம்? நடையிலே அதனால் இத ஒரே அடியில நீங்க உடைக்க வேண்டாம். அதான் நான் உடைக்கிறேன் மாமா. பெரிய மாமா மாமான்ற வார்த்தை சொல்லாதான் அம்மா திருவண்ணாமலை கோவில் விட்டுடும். சிம்ம தழுவி மகனே மாமா சொன்னா கோமா செஞ்சு போயிடுவான்.
அதனால நீங்க ஒரே அடியில உடைச்சுடணும். அதானே புரியுதோ? வெற்றிகரமா உடைச்சு வருது. பரவாயில்ல, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போறான். கண்டிப்பா இவா உடைச்சிருவா. போங்க. மகாராஜா, எவ்வளோ 3 ஐயர் வந்து நம்ம டமாட்டா ஓடிட்டாரா? ஐயாட ஒக்கால ஓய், ஐயாட 3 ஆட ஒக்கால ஓய்ங்களா? யாரடா ஐயரு பசங்களா? ஐயரு பசங்களா? இப்ப நீங்க ஆம்பளையா இருந்தா இப்ப வந்து பாருங்கடா. ஐயரே, நீ எடுக்கிற உன் பயிரா பாரு. மகாராஜா கட்டினா என் பயிரை எடுக்க முடியாது, என் மயிரை எடுக்க முடியாது. ஒக்கால ஓய், எங்கிட்ட மகாராஜா டமாட்டை உடைச்சாட 3 ஒக்கால ஓய்களா? நேரம்னு கேக்குறான் பொழுது. யாரா என் டமாட்டை உடைச்சா? வீட்டுக்காரன் தான் உடச்சிருப்பா. பொம்பளை நேர பேச்சு, பொம்பளை நேர பேச்சு ஆண்டு பேசுறாங்க. ஆட ஐயர் ஒக்கால ஓய்களா? எங்க மகாராஜா திட்டு சொல்றாங்க. நடுத்தா ஒக்கால ஓய்களான்னு கேக்குறாங்க. என்ன மரியாதை? அந்த சின்ன அங்க போய் படுத்துட்டாங்க. கூலி மாத்தாடி ஒக்கால போய் சரியா மறுபடி கட்டளை அந்த நடைய சின்னையிலே ஆசீர்வாதம் கால விழுந்த மாதிரி ஆசீர்வாதம் வந்துள்ளது, ஆசீர்வாதம் வந்துள்ளது, ஆசீர்வாதம் வந்துள்ளது. பயிர் எடுத்துருவாரு ஒக்கால வீட்டை பொறுக்கிற நாய்களா ஒக்கலாங்களா? எங்க மகாராஜ நம்ம காலில் விழுந்த மாதிரி ஆசீர்வாதம் வந்து விடுது. ஆசீர்வாதம் தேவடியா மகனே, நாங்கெல்லாம் பிராமணர். பிறருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துதான் பழக்கமே தவிர ஒருவருடைய ஆசீர்வாதத்தை அதனால மகதமன்னா ஆசீர்வாதம் சுத்தமான ஐயர். உங்களை பார்த்தால் நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இப்ப அங்க ஐயரா வந்திருக்கீங்க? சத்தியமா இருந்தா ஆமா. ஆனா கொடிய துஷ்டர் நீங்க அவனை பார்த்தா
மரியாதையா அது போட்டுட்டு வழியா வழியா போற புள்ள சத்தியமா நாங்க ஐயர் தான். சத்தியமா நாங்க ஐயர் தான். உயிரை சொல்றா அப்புறம் சொல்லுங்க வரும் கூட நீங்க ஐயதானே நான் நடக்கூட்டு பார்த்தா அப்ப கேட்டு போய் உங்களை அதிகம் தேவையில்லை எங்களுக்கு ஒரு சத்தியம் கொடுக்கணும். ஆமா உங்களுக்கா என்ன சத்தியம் எதை கேட்டாலும் கொடுக்குறேன். பாருங்க நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கின்றது சத்தியம் செய்து சொல்லுமா பெரிய பெரிய சொல்லக்கூடாது முடுங்கோ வீழ்வாட்டை தவிர ஒவ்வொருத்தன் நட நட சாதுவா பிராமணாதி எப்படி நடக்கிறாளோ அது மாதிரி சாதுவா நடந்து காட்டுவோம். அப்படியா? ஆமா டம்மு ஜிம்மு நடக்கப்படாது. சரி காட்டு குடுத்துருவா போல் இருக்கு. நடந்து சொன்னா நான் நடந்துட்டேன். சாதுவா நடந்தோ சாதுவாவா சாதுவா சாதுவா பகவானே இப்பே 50 ரூபா தர நேரா மல்லுபட பக்கம் தாங்களுக்கு ஒன்னா பச்சேரி ஓடி போடு இல்ல சுத்துக்கு ஆப்பு வச்சிருவாங்க. என் சுத்துக்கு யாரும் ஆப்பு வச்சிருவேன். எங்க அண்ணன் டிஸ்கோஸ் நாட்டு வெடி வச்சிருவாரு. மாமா அவன் எங்க இருக்கு பாரு மாமாவா நான் வரும்போதே மூளையை வளர்ந்துட்டு வந்துக்கிறேன். அண்ணன் எடுக்கிறா பிராமணால போல் இருக்கு. ஒரு நடையரே எங்கடா போனா அவன் ஓத்தால திருவண்ணாமலை போகிற முஸ்லிம் எப்படியா மகனே நன்னா மாட்டி விட்டுட்டு போயிட்டாயா படகு படா ஐயா மயிலை வந்த வாட உனக்கு வந்து வா சொல்லுவாமா மகனம் ஐயா இப்ப நீ நட ஏ ஐயா அம்மா டா 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 உனக்கு என்ன பையால அட பாப்பாரா பையால அட பாப்பாரா பையால நம்ம ஏங்க பண்ணுவோம் வந்தாடா டேய் அங்க என்ன பண்றீங்க பையால டா பையால
இவருக்கு ஆணிக்கால் மாட்டி விடுறதுலயே இப்பீலோ இப்ப நீ நடக்கணுமோ நான் நடந்தாதான் நடக்கிறேங்க பைய கொட்டுறங்க இருங்க நடங்கள் நடக்கணுங்களோ கண்டுபிடிச்சா ஐயா கண்டுபிடிச்சா என்னோடு எதிர்த்து 18 முறை யுத்தம் செய்து உடம்பு காட்டி ஓடினாரே அந்த ஓட்ட மாதிரி இவனை யாரு நான் பாக்குறப்போ கண்டுபிடிச்சுட்டான்டா சொல்லுங்க கையை காமிடா கை காண்போ காண்போ இந்த கையை பார்த்தான் இந்த காலத்தில் உள்ள அவன் தோலை பார்த்தா காப்பு வச்சு எதை பிடிச்ச போறான் அவன் கையை பார்த்தா பில்லு பிடிச்ச போறான் இவன் என்ன பிடிச்சிக்க பாக்கலாம் நீவா உன் கையை காமி உன் கையை காமி கேட்டுங்க கை கேட்டுங்களோ ஆமா கேட்டுங்க பாத்துறேன் முதுகாமி அவர் பேர் முதுகாமி 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 சொன்னா புடிச்சு காமிச்சேன் கையகாமி கையில ஒண்ணு காணும் தோல்ல ஒண்ணு காணும் அவன் முதுகுல ஒண்ணு காணும் இப்ப நான் கேட்கிறேன்
ஒரு மேலா காண்டி ஒவ்வொரு விரலை காண்பித்தால் சக்கரம் பிடித்த கை என்று கண்டுபிடிச்சிருவாளே. எப்பதான் வரோம் எப்பதான் சொல்ல மாட்டேன். சரி சாமி சரி சரி பக்கத்தை பண்ணா விரலை காண்பிக்கணுமோ? ஆமா. காட்டுவோம் வெடிச்ச உடனே ஓட்டுகள் ஓட்டி விடுறாங்க. கட்ட விரல் சுண்டி விரல் ஓய்ந்த விரல் கட்ட விரல் சுண்டி விரல் ஓய்ந்த விரல் கட்ட விரல் சுண்டு விரல் ஓய்ந்த விரல் மற்ற 2 விரல் நம்ம மயில புடுது. ஒவ்வொரு விரலா காண்பி காமிக்கிறா நறுக்கிட்டான். சுண்டு விரல் ஓய்ந்த விரல் நடு விரல் சரி நடு விரல் அவ்வளவுதான் சொல்லிட்டான். அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டான். அப்ப நடு பாத்துருவோம் அவ்வளவுதான் இருக்குன்னு சரியில்லை. சுண்டு விரல் ஓய்ந்த விரல் நடு விரல் அப்புறம் கட்ட விரல் இன்னும் ஆள் விரல் இல்லையா? அந்த ஆள் காட்டு விரல் காட்டி கொடுக்கறதுலயே இருக்கா. எட்டேப்பர் பரப்பர போல் இருக்கு. நகரம் என்ன? இதோ பாருங்கள் ஆள் காட்டுகிறது. படுபாவி இவன் யாரு? இவனை பார்த்தது ஒரு கை எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் பில்லு பிடிச்சவன், இவன் கதை பிடிச்சவன், இவன் சங்கரம் பிடிச்சவன். மரியாதை கேட்கறேன். நீ யார் ஊரு ஊத்தமாட்டி வந்திருக்க? நாங்க சத்தியம் கேட்போம். நீ யாரா? நான் சொல்றேன். நாங்க வந்திருப்பது யாருன்னு விவரமா சொல்றேன். சரி, உன்னிடத்தில் சத்தியம் கேட்போம். என்ன சத்தியம்? எதை கேட்டாலும் கொடுக்குறேன். ஆமா, சத்தியம் செய்தீங்களா? சத்தியம் செஞ்ச. ஆனா எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? மகதம் என்ன? என்னடா வேண்டும்? சுத்தமுள்ள வீர தீரா சுத்தமுள்ள வீர தீரா யுத்த பிச்சை கேட்க வந்தோம். யுத்த பிச்சை நீங்க வந்ததியா? பெரியவரே எனக்கு இருக்கிற கோவம் ரொம்ப லட்சியம். மகதமன்னா உனக்கு வருவது வந்தே தீரும். யாருக்கு வருவது வந்தே தீரும்? என்னடா வரும்? எங்க வரும்? எப்படி வரும்? யாருக்கு வரும்? யாருடைய நாடு? யாருடைய அதிகாரம்? யாருடைய அரசல்? படுவாடாய். எவராயிருந்தாலும் சரிதான். ஒரு மனிதனுக்கு வருவது வழி நிற்காது. அதாவது நாடகம் சொன்னா சும்மா வேஸ்ட விட்டு சாட்சியால அடிச்சு டமால் 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 அடிச்சுட்டு போறது நாடகம் அல்ல. உட்கார்ந்தவங்களுக்கு என்ன கதை, என்ன கதி, என்ன தெளிவா தெரியும். அதான் நாடகம். அழகா பாக்குறேன். மகதமன்னா உனக்கு வருவது வந்தே தீரும். வராத
வராது கண்டாய் ஒருத்த பணக்காரன் ஆவதும் அப்படி ஆகணும்னு சொல்லாம ஆயிடுவான் ஒருத்த பிச்சைக்காரன் ஆகணும் பிச்சைக்காரன் அது யாரும் தடுக்க முடியுமா? அதனாலதான் இந்த நாடகத்துல இந்த கவியை பிரமாதமா எழுதி வச்சிருக்கான். உனக்கு வருவது வந்தே தீரும் வராதது வராது கண்டாய் என் அருமா சேர் மகத மன்னா ஆனா உனக்கு வருவது வருவது வந்தே தீரும் வருவது வந்தே தீரும் வராது கண்டாய். காலை எல்லாத்துக்கும் சாப்பாடு 6-8 மணில வந்துடும். சரிடா வரா எங்க போவ மாய் போவே வாடி மகதமன்னா உனக்கு வருவது வந்தே தீர்லாம் வராதது வராது கண்டாய் எங்க அருமா சேர் மகதமன்னா வந்திருப்பவர் அந்தனர் அல்லறங்கள் வருவது வந்தே தீரும் வராதது வராது கண்டாய். இந்த அருமை சேர் மகத மன்னன் அந்தனர் அல்ல நீங்கள். அப்ப யாரு? நீங்க பாப்பா இல்ல. அப்ப யாரு? அப்ப யாரு? அப்ப யாரு? யாரா நீங்க? மகதமன்னா என்னடா? நாங்க சத்தியமா அப்ப யாரு? அருமை சேர் மகதமன்னா அந்த நார் இல்லை நாங்கள் அந்த நார் இல்லை நாங்கள் ஆனா உனக்கு வருவது வந்து மயிறு வருவது வந்தே தீரும் வருவது வந்தே தீரும் வராது கண்டாய். என்னடா என் மயிறு வரும்? என்ன வரும்? மயில் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. மயில் வராது. நீ யாரா? காலையில 6 மணிக்கு நாம் உயிர் போகும்படி உனக்கு வருவது வந்தே தீரும் ஆமா உயிர் போவது போயே தீரும். அடியோடி யாருமே பயப்பட ஏன் தெரியுமா? இப்ப நம்ம உயிர் போனோம்னு நினைச்சாலும் போவாது. போகும்போது எப்படியாவது என்னை விட்டுனாலும் அது விடாது. அப்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பானே. எப்ப வருதா வரட்டும், எப்ப போகுதா போகட்டும். ஆனால் வந்திருப்பர் அந்த நாங்கள் இதற்கானே இந்த திருட்டு பசங்க யாரு? பள்ளிக்கால் திருட்டு பசங்க யாரு? திருடனே கேட்கிறேன். ஆமா என்ன செய்யறானே தெரியாது. மகதமன்னா இவன் அருமனை கிளையாழி தலைப்பாய கழிச்சுட்டாயா இப்ப இதான் சொல்லிட்டேன் மாமா அபிமான மகதமன்னா இவன் தருமனை கிளையாழி கலைய நீ வரியாக நமஸ்காரம் சொல்ல தருமணிக்கிறையா வீமன் தனஞ்சய நிவனியாக ஏய் வந்தது 3 பேரு அதையும் சொல்லிட்டேனே. தருமணிக்கிறையா வீமன் அவன் தனஞ்சய நவனேயாகும். ஆமா வந்தது 3 பேரு 1 2 3 ரைட். வந்தது 3 பேர். அவ வீமன் ஆமா அவ அர்ஜுன நீ யார்? அதான் யா 1 2 3 3 பேர் தெரியுண்டா. அவன் பேரு வீமன் அவன் பேர் அர்ஜுன. உனக்கு பேர் இல்லையோ? அதான் சொல்றேன். தருமணிக்கிறையா வீமன் தனஞ்சய நிவனியாக உங்ககிட்ட வந்தது 3 பேரு. இந்த எடை வச்சு வெட்டு உடச்சு காமிச்சு சராசரனுக்கு வந்து ரத்த பரிசோதனை பாருங்க மண்டலாயிக்கும். யாரு ஏன் கேட்டா அவங்க பெருமையை பேசத்தான் இது நாடகமே. அப்படி இல்லைங்க.
அப்படி இல்ல வேணாம் சொன்னா போயிட்டு வந்துக்கிறேன் பேச சொன்னா அவன் அவ்வளவுதான் என்ன ரமேஷ் அதெல்லாம் இல்ல யாருங்க யாரும் இங்க கோவப்படாதீங்க. இந்த பகவான் நான் என்ன செய்தனோ அதை தான் அவன் சொல்ல போறான். இந்த பகவான் செய்யாததே எதுவும் கிடையாது. ஆமா ஆமாண்ணா என்ன தர்மனுக்கு மூணு பேரு அகலமன்னா தருமனுக்கு தனஞ்சயன் இவனியாக என்ன கேட்டையே நான் திருவணியோ நாடகத்தை பாட்ட கவியை மரப்படுத்தலன்னு சொன்னா இந்த விளக்கங்கள் வரவே வர இந்த நாடகமும் ஆட முடியாது சந்தில சிந்து பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு திருன்னு சொன்னா மூன்று நாமம் வச்சிருக்கக்கூடியவன் நாராயணன். ஆமா அதான் என்ன பிரமாதமா மனகணக்கு பண்ணி எழுதிருக்காங்க கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க நமக்கு முன்னோர்கள். தருமனு கிளையவியமா தனஞ்சயன் அவனியாகும். ஆமா திருவணியும் மூணு தருமனுக்கு ஐயாவியமன் தனஞ்சயானி வரியாக என்ன கேட்டையா நான் திருவணியோ ஆதி கிருஷ்ணன் என்ன தேவன் என்று நீ அறிகுவாக கூட்டு கொடுத்தவன் எனக்கு நிகழ்ந்துக்கானவனா எனக்கு சமமானவனா என்ன போல் சத்திரனா என் மருமகனை காட்டுற துவாகி துவாகி சட்டாளா சட்டிகாரா கட்டோனடா விடுவோம் நான் அதங்கார மூன்று தரம் முறிந்த கிருஷ்ணானி ஆறு மூணு 18 முறை என்னோடு போட்டு நீ புறமுது காட்டு வாடியவன் ஐயோ இவன் வேற நான் சண்டையில புறமுது கொடுத்து ஓடிட்டேன்னு சொல்றான். இந்த பாண்டவர் எதனா நம்மள கேவலமா நினைப்பாங்க. இந்த பாண்டவரே கேவலமா நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அத்தை பிள்ளை சண்டை செய்வான்னு கேள்விப்பட்டேன். சொத்தமில்லை திருமூர்த்தி தேவர்கள் அவன் சொல்லி
எனக்கு தெரியுது. என்ன என்ன ஆமா, உன் வீரம் என்ன, உன் தைரியம் என்ன? அட மேல அடி தம்பி விடிஞ்சு இட்லி கிடைக்கிற மாதிரி பேசு. இட்லியா? என்ன யாதவ சாப்பாடு சாப்பாடே அங்கதான். என்னைக்கு போறது பையன் மகாராஜா காரி கொஞ்சம் போற காரி கூடாது மரியாதையா பேசு. ஒரு முறையா 2 முறையா 18 முறை அவனோட புறம்பு கொடுத்து ஓடுனேன். உனக்கு எங்க மரியாதை? உனக்கு எங்க மரியாதை? உனக்கு என்ன மரியாதை? உனக்கு நேரம் கெட்டு போச்சுடா. எனக்கு எப்ப கட்டு போச்சு எனக்கு தெரியுதா? போடா என்னடா இந்த மாமன் தாயம் தேவை. மாமன் தாயம் தேவை. சாட்சி இந்த 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இரு அம்மா. நான் முடிச்சிடுறேன். அவங்க போட்டு பாப்பா பாப்பா அவங்க போட்டு விடுங்க. அவங்க சத்தம் ஏத போங்க. இரு டேய் உன் தாயம் தேவை. அம்மா படம் தாயம் தேவை. டேய் என்ன இப்ப சொல்றேன். நீ கெட்டிக்காரன் ஆறுமுகனுக்கே பிறந்தவனா இருந்தா இந்த மாமனை நீ நினைக்கவே கூடாது. நீ மண்ணாங்கட்டி கவுண்டனுக்கு நீ பிறந்தவன்டா. எங்க அப்பா மண்ணாங்கட்டி கவுண்டரியம்மா அது பச்சை சொல்றான் பாரியம்மா. இவன் மண்ணாங்கட்டி கவுண்டனுக்கு நீ பிறந்தவனா இருந்தா இந்த இந்த கிளாத்தூர்ல இவனை எங்க அண்ணன் டிஸ்கோ அண்ணன் இங்க ஆட்டம் வச்சு தர்மத்தான் எங்க பார்த்தாலும் சரிதான். அங்க எத்தனை எங்க பார்த்தாலும் டீ தான், எங்க பார்த்தாலும் சிப்பர் சாப்பிட்டாலும் சிப்பர் அது காட்சி தான். உண்மைதான். ஏன் போற ஒரு தர்ம கஷ்டம் துர்காமா கோயில் டிஸ்கோ அண்ணன் பூட்டு வைக்கும் போது இவனை பொட்டியில வச்சு விட்டவங்க பொட்டி சோர்னா இவனுக்கு எம்மா இதை வாடா போடான்னு கேக்குறாங்க. இவன் என்னைக்கு முளைச்ச பையன் இவன். ஒப்ப நீ மண்ணாங்கட்டி கவுண்டனுக்கு நீ பிறந்தவனா இருந்தா நான் நடிப்பேன். நீ வராத. நீ என்ன நினைக்கிற? நான் ஒண்ணு நினைக்கிறா போயிட்டே இருப்பேன். ஏன் காலில் முள்ளு பத்துக்கோ. இந்த முள்ள எடுக்க அமட்ட நாராயணனை கூப்பிடுவேன். உன்னை கூப்பிட மாட்டேன். இந்த முள்ளு வாங்க அமட்ட நாராயணனை கூப்பிடணும் வச்சு உன்னை கூப்பிட மாட்டேன். நீ வராத. சரி போ. இந்த மாமன் தாட்சி நீ இல்லாத நீ என்ன புடுக்குறா பக்கத்தை போட்டா போன் நம்பர் காசிலிங்க போன் நம்பர் கொடுத்தது நான் தான். ஞாபகம் அவங்க சத்தல வந்து குண்டு பையா போ. கொடுக்காம போயிட்டேப்பா. கணக்கு அப்ப தீப்ப எங்க அப்பா கால ஐயா பூச்சி விட்டு வருது. சம்பள கட்டு யார் அடிச்சு தெரியுமா? யாரு? நாடகவாதி சாமியார
எங்க அம்மா போனதான் என் அக்கா போனதான் எங்க அக்கா போனதான் அக்கா பத்தி பாப்பா பண்ணிக்கிறாரு. உட்கார கூடாதுன்றமா இல்லமா போடா ஏய் போ போ சரி போட்டா போடா உட்கார விட மாட்டேன் ஏய் நான் தரதாதே நான் அவர் அடிச்சா நம்ம மச்சா அடிச்சு போயிட்டுக்காதா காலை வாங்கிட்டு ஐயோ ஐயோ சரி வாங்கிட்டு ஆமா கருப்பு வாங்கிட்ட ரெண்டு காலையும் ஒப்பா வச்சா காலை வாங்கிடுவேன்டா எனக்கு தெரியும் பகவானே கேட்காத கேள்வி கேட்கிறான் எனக்கு தெரியுதா இவனை பத்தி திருப்பதி அடிச்சு எனக்கு தெரியாது டேய் ஆமா அப்ப காலை பிடிச்சி என்ன பண்ண போறான் டேய் டேய் ஏந்து டேய் டேய் ஏந்து ஏந்து ஏந்துடா சொல்லுங்க பாவம் நீ மட்டும்தான் அவனுக்கு பாவம் பார்க்கலாம் ஏமா அமட்ட நாராயணன்ல வருவான் ஏமா மாடாடு மேய்ச்சவன் யாரு மாடு மேய்ச்ச பையன் என்ன கேட்டான் மாடுகள் மேய்ச்சவன் உங்க அப்பா மண்ணா கட்டிக்கா போறதுதான் கேக்குறான் அவன் கேட்டானே என்ன பகவானே இது அட விடுறா ஆடு மேய்ச்ச பையன் அவன் வச்சு ஆடு மேய்ச்ச பையன்டா அண்ணாமலை சத்தியமா சூரியநாதன் சத்தியமா கூடி சீட்டு ஆகிடுவோம் மண்ணால போடுவேன் நீ சொல்லவே இல்ல சொன்னவா ஐய மாட்டான் குடும்ப வச்சிருக்கீங்களா ஓய்க்கா ஓய்க்கா ஏமா நீ சேமந்தானா ஆவிமா சேமந்தானா சேமந்தானா ஆவிமா சேமந்தானா ஏய் சேமன் பாட்டு வைடா சேமந்தானா ஆவிமா ஜனா இந்த பாவடருள் விட்டால் பூமி மீது ஐவர் பூண்டு நாமதையும் நாதம் நாராயணன் இல்லைன்னா பாண்டவர் உயிரோட இருப்பான்ல அம்மா எப்பயோ தீர்த்து வச்சிருப்பான் ஆமா ஏய் நம்மம்மா நான் தாச்சி வச்சுக்கலாமா நான் யாரு உனக்கு யாரு? நான் திட்டு உனக்கு கோமா ஆ. அம்மா நீ கோபப்படாத நான் என்ன திரும்ப வேணும் அம்மா அத்தை பிள்ளை அம்மா பிள்ளை திட்டினாத கோபம் அத்தை பிள்ளை அம்மா பிள்ளை திட்டினாத கோபம் வேண்டாம் அத்தை பிள்ளை அம்மா பிள்ளை திட்டினாத கோபம் வேண்டாம் அத்தை பிள்ளை அம்மா பிள்ளை திட்டினாத கோபம் வேண்டாம் மாமா பரந்தாமா ஓ யாரு சொந்த அத்தை பிள்ளை சொந்த அம்மா பிள்ளை நான் திட்டு நீ பாத்துக்கலாம்
ஆமா ஆமா என்ன வாட்டமா சொல்றடா ஆமா அது ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல எட்டு லட்சம் கற்பீடு பிரியட்டா விட்டா கால்பீடு எட்டுனா மசுர புடிச்சுக்குவான் எட்டுனா காலை புடிச்சுக்குவான் எட்டு லட்சம் கற்பீடு எட்டா விட்டா கால்பீடு பத்து மாறி பாண்டம் எட்டினா மயிறு புடிச்சுக்குவேன் எட்டண்டா காலை புடிச்சுக்குவேன் அது என்ன காரணம் என்ன காரணம் காரியம் சாதிச்சியா யாருக்கு அந்த மாதிரி மாற்று அம்மா என்ன நீ குத்து சொல்ல வேண்டாம் நீ எப்ப பேச தெரியுமா அம்மா கண்ணனாக தம்பி ரந்தி என் காரியம் சாயத்துக்கு நான் உன் காலை பிடிக்கிறேன் ஆனா உன் காரியம் சாய நீ போய் கையில காலை பிடிச்ச அப்பவே நீ கையில காலை பிடிச்ச அதை கட்டு நீதான் சரிப்பா இருப்பா ஏமா அங்கடா இருப்பா நாடகம் முடிச்சுட்டு இருப்பா ஏமா நீங்களா குட்டி ஐயா சாமி நீங்களே சொல்லுங்க ஏமா நீங்களே சொல்லுங்க காப்பாற்ற இருப்பா அதான் அம்மா சொல்லி வர்ற காலில் விழுந்துட்டா காப்பாற்றணுமா இதான் தாயின் சிறந்த கோவிலும் அல்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு முதல்ல தாயை கொண்டா ஸ்தானமா வச்சாங்க புடிச்சா புடிச்சா திரும்ப வாமா இல்ல பயப்படாது நீ போமா இப்படியா வாமா இப்படியா வாமா கட்டா அதை ஒண்ணு சொல்ல நீ போ அப்படி இல்ல காலில் விழுந்ததும் காப்பாத்தணும்னு அம்மா சொல்லுது பாரு ஏன்னு கேட்டா அதான் தாயுடைய ஸ்தானம் ஆமாங்க ஒரு பிள்ளை எம்மா தவறு செய்யட்டும் அவன் எதனா செய்து போறான் போ புள்ளன்னு கடக்கட்டும் போன்ற மாதிரி தான் ஒரு தாயினுடைய உள்ளம் அதுதான் தாய்மை உள்ளம் அது உட்காந்துருக்காங்க அது உட்காந்துருக்காங்க அவங்களாவது நாடகம் பார்க்காது சொல்லு சரி ஏமா நீங்க காப்பாத்த சொல்றீங்க அப்படிதானே சொல்லுங்க சொல்லி காப்பாத்துனேன் காப்பாத்துட்டுமா என்னம்மா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அம்மா கேள்வி கேட்டா அவனை போய் காப்பாத்தலாமா என்ன பண்ணுவாம்மா அவங்க போனாரா இருக்குது அவங்க அப்படிதானே அதான் கோவம் வந்து காப்பாற்ற தெரியாம பேசிட்டேன் அதான் நீ அந்த இடத்துல நிக்கிற உனக்கு ஓய டபுள் மடங்கா போடுறான் மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு அதனால அஞ்சாவது மந்திரவாள் தர இது என்ன மால் மந்திரவாள் இது சாதாரண வாள் நினைக்கும் என்ன சாதாரண வாள் இது தேவ அமிர்தத்தில் பிறந்தது தேவர்களே பார்த்து சங்கு சக்கரம் கௌதமாமணி பஞ்ச ஆயுதத்தை தரித்தவர் இந்த நாராயணன் எனக்கு பஞ்சாயுதம் அதனால இந்த மந்திரவாளை தர அதை பற்றி ஒண்ணு தப்பு இல்லை போயிட்டு வேகமா வருதோ அம்மா அப்புறம் மழை பெய்ஞ்சு நம்மளை கெடுக்கலாம் அது நல்ல கூட்டு எப்ப மழை விட்டா சாட்சிதானா அர்த்தம் வைக்காத அது மனசா சொன்னாரு அதனாலதான் வந்து அந்த நேரத்துக்கு தொடவே இல்லை ஐயோ மழை வந்தா வேணாம் நின்று சொல்ல எப்போ நான் கிளம்பும் அந்த மந்திரவாள் இருக்கு இதை கொடுக்குறேன் அந்த சராசரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு
ஒரே வெட்டு கண்டிப்பா எப்படி பையம்மா நீங்க காப்பாத்து சொன்னீங்களே அந்த அம்மா சொன்னதுதான் சரியா போச்சு. இந்த கட்சி வச்சுக்கிட்டு இவர் இந்த கட்சி வச்சுக்கிட்டு இவர் என்ன போய் வெட்டுவான்னு நினைச்சா இவர் என் கையில கொடுக்குறாரு. ஐயா பீமா உன பொடி நீ ஜாசி போட்டு அதே சொல்றாரு. என்னைக்கெல்லாம் உன்னை மாட்டுவா உன்னை மொச்சறது யாரும் மாத்தலாமா? இவர் என்ன மந்திரம் வச்சுக்கிட்டு அவர் எந்த பக்கம் போறாரு? அப்படியே போறாரு. நேரவா போலாம். போயிட்டு போயிட்டு இவர் என்ன மந்திரம் வச்சுக்கிட்டு இவரு வெட்டுவாரு பார்த்தா இவர் என்ன யாகிட்ட கொடுக்குறாரு ஏன்னா சூத்த கழுவாத பசங்க வேணுவேன் என் மேல கவுல் அடி. சரி என்ன பண்றது? எங்க ஆளுங்க முன்னால உட்காந்து சீண்டி விட்டோம்னா மாவனே எலும்பு இருக்காது உனக்கு. ஏமா இவனை போய் காப்பாத்த சொன்னீங்க நியாயமா? நன்றி கெட்ட உலகம். நீ சொன்னது கரெக்ட் அம்மா, நன்றி கெட்ட உலகம். அதை எடுத்து காய்ச்சாம்ப. சரி அம்மா இரு, நான் சொல்றேன். நான் கொடுத்தது அவனுக்கு உண்மையான வாழ எனக்கு தெரியுமா? சத்தியமா அது மரவாளுமா? என்னம்மா காலைல ஊஞ்சிட்டான் பாரு. அதெல்லாம் இனி அவன் திருந்துற மாதிரி நான் விட்டாதானே அவனை ஏந்துடுறான். நீ என் காலில் விழுந்தா உன்னை எப்ப காப்பாத்துன்னு நினைப்ப. ஒரு காலம் நடக்கா ஒரு காலம் நான் என் மாமனை பேசுறது பூரா தப்புதான் அப்படின்னு இங்க உட்காந்துற பெரியவர்கள் அத்தனை பேரும் காலையில 4 பக்கமும் உழுந்து கும்பிட்டு அவங்க பூரா பேரும் காப்பாத்துன்னு சொன்னா உன்னை காப்பாத்து, இல்லைன்னா காப்பாற்ற முடியாது. நம்ம நாலு பக்கம் உழுந்து நெடுமோடியா கும்பிடணும். எங்க மாமனை பேசுறது தப்புதான். இன்னைக்கு சோறு யாருக்கு? இன்னைக்கு யாரு போறது சோறு? பகவான் போடுற தப்புன்னு சொல்லி மணிதான் போட்டுக்கிறேன். அம்மா நான் செஞ்சது தவறுதான், என் மாமனை பேசுறது தவறுதான். எல்லாரும் என்ன மன்னிச்சு நான் செஞ்சது தவறுதான், என்ன மன்னிச்சு என்ன ஆதரிக்கணும். தப்புதான். அம்மன் பிள்ளை நான் அத்தை மாமன் பேசுறேன், மாமச்சான் அவரை பேசுறேன். என்ன மன்னிச்சு கொழுவாக்குது உங்ககிட்ட காப்பாற்று. என்ன சாமி? சரிம்மா உன் காலில் கூட வீரன் காப்பாற்று.
அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல மாயமா. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. சின்ன பையன் இவன். யாரு ஓடு பையன்? ஐயோ தெய்வமே. நான் வாட்டமா வீட்டுல பண்றாங்க. எதுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் தெரியும். எதுக்கு வந்து எனக்கு தெரியும். மாமா நாராயணா கோபாலா ஒரு பேர் சொன்னாதான் உனக்கு தெரியும். எல்லாரும் காலையுமே நல்லா காப்பாற்றணும். காதலி பண்றா நல்லா அதவர அந்த அம்மா சொன்னாங்க, இப்ப காப்பாற்ற சொல்றேன். அவங்க அம்மா கோபமா பேசுனாங்க, நீ காலை விடுவாங்க. அதான் உண்மை. உன்னை போல் எத்தனை வீமன் போனாலும் சரிதான். எல்லாத்துக்குமே ஒரு ரகசியம் இருக்கு. இருக்குது. ஆம்பளைங்க ரசம் போடுமா, ரசம் போடுமா, சாம்பார் போடுமா. ஆனா சட்டமா சாப்பிடுவோமே தவிர அந்த சாம்பாரை என்ன போட்டா ருசியா இருக்குன்னு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாராருக்கு என்ன தெரியுமோ அது மட்டும்தான் தெரியும். அதனால பகவான இல்லாத நீ ஒரு காலம் ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால பீமா மாமா நீ போய் அந்த சராசந்தன் என்னடா செய்த மாமா? அவன் சராச பிடித்து அவனை அடித்து அவன் 2 காலம் பிடித்து கீழ்த்து தென்னால காட்டுக்கு ஒரு 10 வெட்டாந்த காட்டுக்கு ஒரு 10 சும்மா கீழ்த்து 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 போட்டான். அவன் அவனை கிழித்து அப்படியே போட்டேன். ஆமா ஓட்டிக்குவான். ஏன்னு கேட்டா மரகத மகாராஜனுக்கு பிள்ளை இல்லாத இருந்து சண்ட கௌசிகர் மாங்கனி கொடுத்து அந்த மாங்கனிய பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா பிள்ளை பிறக்குன்னு சொல்ல 2 பொண்டாட்டி மரகத மன்னனுக்கு 2 பேரும் போட்டிட்டார்கள். பாதி பாதி அரிஞ்சு கொடுத்தான். 2 பேரும் கெடுத்துமானார்கள். 2 பேரும் அப்ப ஒரு காது இப்படி பிறந்தவன் அந்த அப்ப சரதியவி என்ன பண்றா, நாட்டுக்கு ராஜா விட்டு பையன் பாதியா பிறந்திருக்குன்னு பங்கம் தூக்கி மது செலுத்துக்கு கிடைச்சிடுறாங்க. அப்ப வந்த சரதியவி எதனா மாமிசம் கிடைக்குமான்னு வந்தா இந்த 2 குழந்தையும் பாத்துக்கா. அது 2 இந்த குழந்தை 2 பாதியா பிறந்தேன். அதை எடுத்து ஒண்ணு சேர்த்து அப்படி விழுங்கலாம். ஒண்ணு சேர்த்த மாதிரி ஒண்ணு சேர்த்த உடனே அம்மா ஐயோ அம்மான்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை கொல்லப்படாது. அப்ப அந்த சரதியவி எடுத்து அவனை பொருந்தியதால் அவனுக்கு சராசந்தர் என்று பெயர். அதனால அவன் எத்தனை தடவை கீழ்ச்சி போட்டாலும் மறுபடியும் ஒட்டிண்டே இருப்பான். அவனை 2 இப்படி 2 கிழித்து அப்படியே போட்டா ஒட்டிக்குவான். ஏய் 2 கீழ்ச்சியா 2 தலைப்பு மாற்றி வச்சு ஒட்டி தலைப்பு மாற்றி வச்சு ஒட்டி போட்டினாதான் அவன் உயிர் போகும். தலப்பாச்சி வச்சு ஒட்டி போட்டீங்கன்னா செத்துருவான். இந்த மாதிரி முதல்ல காலில் கும்பிட்டு போயிருந்தா நான் வேலை முடிஞ்சிடும். சராசந்தனை அடித்ததும்
கேசரத்து ராஜாக்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பினார்கள் எல்லா திரவியங்களும் கொண்டு வந்தார்கள் அப்ப யாருக்கு முதல் தாம்பலம் கொடுப்பது என்று பீஷ்மாச்சாரியை கேட்டார்கள் அப்ப பீஷ்மர் சொல்லுகிறார் பகவானுக்கே முதல் தாம்பலம் கொடுங்கன்னு அப்ப பகவானுக்கு எனக்கு முதல் தாம்பலம் கொடுத்து உட்கார வைத்தார்கள் அப்ப சிசுபாலன் கேட்கிறான் கேட்டா எதுக்கான இடப்பையா அவனுக்கு தாம்பலம் கொடுக்கலாமா அப்படின்னு 6 தப்பு 100 பிழை பேசுகிறான் அப்ப என் அத்தை அவன் வேற யாரும் கிடையாது சாத்துவதி அம்மா என் சித்தன்னை அந்த சாத்துவதிக்கு பிறந்தவன் அந்த சிசுபாலன் 6 தப்பு 100 பிழை என்ன கேட்டாங்க அந்த அம்மா என் பிள்ளை 6 தப்பு 100 பிழை செய்யும் வரை கண்ணா அவனை மடிக்காதடா அப்ப ராஜசூய யாகத்தில் அந்த சிசுபாலன் 6 தப்பு 100 பிழை செய்தான் என்னை கேட்காத என்னுடைய சக்கரம் சிசுபாலன் கழுத்தை அறுத்து விட்டது சராசந்தர் சிசுபாலன் ரதையோட இது நாடகம் அதனால நாடகம் இதோடு முற்றிட்டு இன்னைக்கு நாடகம் அகர மலைக்கோட்டாளம் இல்ல ஒரு மலைக்கோட்டாளம் கள்ளக்குறிச்சி கந்தாண்ட மலைக்கோட்டாளம் போகிறோம் நாடகத்தை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் இந்த பகவானுடைய அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து மீண்டும் அடுத்த வருஷம் உங்களை வந்து சந்திக்கிறேன்.